இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். குட் மார்னிங், மேரி கிறிஸ்மஸ். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பிளஸட் கிறிஸ்மஸ். இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மைகள், சகல ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் வந்து நிரப்புவதாக. Jesus came to give life and life in abundance. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். May the life that Jesus promised, may the abundant life that Jesus promised
be your portion. ஆமென். இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மைகள் ஆமென் நமக்கு உண்டாகட்டும். தேவன் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தார். பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் இயேசு உலகத்திலே வந்தார். ஆமென். நானும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இயேசு வந்தார். ஒருத்தரும் கெட்டு போகணும்னு ஆண்டவர் வரவே இல்லை. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அவன் நல்லா இருப்பான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஆமென். கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்கள் யாவரையும் தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். May the Lord truly place his hand of blessing on you and your family. ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் நம்ம எந்த அளவிற்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கிற அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே, இயேசுவின் பிறப்பை உலகம் கொண்டாடுகிற இந்த அருமையான நாளிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். Lord, I bless your people. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாத கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Shall we worship the Lord? ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து தங்களையே படைத்தார்கள், பணிந்து கொண்டார்கள். மேய்ப்பர்கள் வந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இயேசு, Jesus deserves all our worship. ஆமென். இன்றைக்கு இந்த பிறப்பின் நாளை அனுசரிக்கிற வேளையிலே, as we remember the birth of Jesus worldwide, இன்றைக்கு பெத்லஹேமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். I had the privilege of visiting Bethlehem in the month of December. massive திரளான மக்கள். இப்போ நமக்கு பேண்டமிக்னால டூரிஸ்ட் அதிகமாக இல்லை, போகிறதே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 1.5 வருஷம் ட்ரையாக இருக்கிறது அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் இஸ்ரேல். ஸோ அங்கே மக்கள் இருக்க மாட்டாங்க இப்போ. பட் அந்த டூரிசம் ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் கியூ நிற்பாங்க பாருங்கள். 4 மணி நேரம் ஆகும் இயேசுனுடைய பிறப்பின் இடத்தை பார்க்குறதுக்கு. 4 மணி நேரம் அப்படியே மக்கள் மெதுவாக தான் மூவ் பண்ணிகிட்டே போவாங்க. ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாரும், ஒவ்வொருத்தரும் இல்லையா. அப்படியே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். பெரிய கியூ, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் இருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் போய் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு பட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பெத்லஹேம் ஃபுல் ஊர்லேயே பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். கேரல்ஸ் இருக்கும் அங்கே அந்த கார்னர்ஸில். ஸோ கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பினால் உண்டாகிற நன்மையினால் நிரப்புவாராக. பாடலை பாடுவோம். Sam Moses today will lead us in worship. I'm sure he's going to bring some Christmas numbers. Amen. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Over to Sam Moses. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Happy Christmas. கர்த்தர் இயேசு நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். இயேசு பாவிகளை ரட்சிக்க, சமாதானம் தர, இழந்தவைகளை இரட்டிப்பாய் நமக்கு கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த பூமியில வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனுகுலத்தை ரட்சிக்க, ஹalleluya, மீட்பை கொடுக்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹalleluya. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக பூமியில பிறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த
பழைய பாடல்கள், கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம் உள்ளத்தில் ஒரு நன்றி உள்ளத்தோடு, ஆண்டவரே எனக்காக பிறந்தீரே, என்னை மீட்டு கொள்ளுவதற்காக இந்த பூமிக்கு வந்தீரப்பா, நன்றி ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். பாடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, பாடுங்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். சொல்லுங்க. இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே, வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பாரன் முன்னணையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பாரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழையின் பாதையிலே, தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழையின் பாதையிலே. சுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த
இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக வந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இயேசுவின் பிறப்பு ஒரு கதை அல்ல, அது சரித்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக வந்தவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. கைகளை தட்டி பாடுங்க. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. பாடுங்க. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். இம்மானுவேல் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார்.
உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. கைகளை தட்டி பாடுவோம். என் உள்ளம் பொங்குதே ஒரு அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார், நமக்காய் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். சொல்லுங்க. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. சொல்லுங்க. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார், நமக்காய். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். ஹல்லேலூயா. நமக்காக இந்த பூமியில வந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தேசத்துக்காக, என் பட்டணத்திற்காக, நான் வாழ்கிற பகுதிக்காக, ஒவ்வொரு ஜனத்திற்காக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்க, மீட்பை கொடுக்க. ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர், தம்முடைய அன்பை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. எத்தனை கிருபை நிறைந்தவர். இந்த காலவேளை ஆண்ட அந்த அன்பை நினைத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Jesus. We praise you Lord. We magnify you Lord. We exalt you. Shakabandara. Hallelujah. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சமாதானம் தர வந்தார். இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த காலவேளையில் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுக்கிற சமாதானத்தினால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷதரமஹந்தரா. ஓ நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ ரபலமஷந்த. எல்லாரும் கண்களை மூடி பக்தரேவாரும் ஆசையாவலோடு நீர் பாரும், நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார். சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீர் வேறுத்திலி. தேவகுமாரன்
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை, இயேசுவே வாழ்க, இன்று ஜெம்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை, oh come, let us adore him. Oh come, let us adore him. Oh come, let us adore him. Him Christ the Lord. Come, all ye faithful, joyful and triumphant. Oh come ye, oh come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come, let us adore. Sing together. Oh come, let us adore him. Oh come, let us adore him. Christ the Lord. Sashtangam Sayyava, Sashtangam Sayyavarum, Sashtangam Sayyavarum. Yesuvai. Yes, Lord, we adore you. O Rakamahantarianta, O Pilla Tiruira, Idildhan Mapida, ஏகமைந்தனை லோகத்திற்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமா, அன்பின் அதிசயமா. ஓ பிள்ளா தீருயிரா ஜெம்மித்தா மேசியா, தேவ தூதரின் மைந்தனுக்கு நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். Silent night, holy night, all is calm, all is bright. Run yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace,
all is bright round yon virgin mother and child. Oh, the infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Oh, hallelujah. Father, we praise you, we worship you, we exalt you. Rahabashantarala. எங்களுக்காக வந்தவரே, மனுகுலத்தை மீட்க வந்தவரே, ரட்சிக்க வந்தவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உள்ளத்தை நீர் ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, உமக்குள்ள இருந்த அந்த சுவாபங்கள், ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் அன்பை வெளிப்படுத்த உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Once again, Merry Christmas. Let us open our hearts to the word of the Lord. இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரட்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய நன்மையினால் நிரப்பி திருப்தி ஆக்கட்டும். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? Father, we thank you for this wonderful day. Even as we remember your loving gesture to the lost mankind, அழிந்து போகிற மனுக்குலத்திற்கு நீர் காட்டின உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போ ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலிருந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Merry Christmas to all of you. உங்கள் யாவருக்கும் blessed Christmas, ஆசீர்வாதமான இந்த இயேசுவின் பிறப்பின் வாழ்த்துக்கள். Hallelujah. இயேசு ஒரு புராண கதையிலே தோன்றின ஒரு கேரக்டர் கிடையாது. Jesus is not a character in a mythology. He is a real historical person. அவர் சரித்திரத்திலே அவதாரமான ஒரு உண்மையான ஒரு நபர். அவர் உலகத்திலே வந்ததை கணக்கிட்டு சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. History is divided into two, BC and AD. கிமு கிபி என்று சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தார். That is how he does things. When he comes into a person's life, there is a distinct change and a transformation that happens. He has the power to change lives. Jesus has the power to change lives. இயேசு ஜீவியங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். Life transforming Jesus. ஜீவியங்களை மறுரூபப்படுத்துகிற இயேசு எப்படி சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தாரோ அதே போல ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது திட்டமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நல்லா கவனிங்க. there are different types of Christmas. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ். ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ் தான் பெத்லஹேமில் இயேசு பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. He is not a character in a mythology of man, but he is very much a historical person, and he had a supernatural entry into the world and he had a supernatural exit out of the world, and while he was on earth he did supernatural things. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் உலகத்திற்குள் வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். He is no ordinary man, he is son of God. அவர் தேவகுமார். இந்த இயேசு
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு நல்ல உதாரணம், a good example. சகேயு என்ற ஒரு மனிதன், Zacchaeus, Luke chapter 19. He heard about Jesus. இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறார், இன்னும் பார்த்ததில்லை. இவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு நாள் அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, எரிகோ வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவர் போய் ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறி அங்கிருந்து பார்க்கிறார். He did not want Jesus to notice him, but he wants to see Jesus. இயேசுவை காண விரும்புகிறேன் என்று அவன் தனக்குள்ளே தீர்மானித்து அவன் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு மரத்து மேலே இருந்து, குள்ளமான மனிதன் என்றும் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஹை பிளேஸில் இருக்கிற அத்தாரிட்டி, அவர் டாக்ஸ் கலெக்டர், சீஃப் ஆஃப் டாக்ஸ் கலெக்டர். அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் என்ன ரேங்க், அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் மரத்து மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுவுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி ஒளிந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு யாரும் ஒளிந்திருக்க முடியாது. Nobody can hide themselves from Jesus. இயேசு பார்த்து விட்டார். திரளான மக்கள் கூட போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மரத்து பக்கத்தில் வந்து நின்னுட்டார். See, Jesus, will he stop for one person? He did, and he will, and he has done it if you read his story in the Bible. ஒருவருக்காக நிற்பாரா? நின்றாரு. நின்னது மட்டுமல்ல, பார்த்தார். He not only stops and cares for you as an individual, but he sees you. அப்புறம் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, சகேயுவே. He knows you. He knows you. முதல் முறை பார்க்கிறார். எப்படி தெரியும்? He knows everything. You cannot hide anything from Jesus. He knows you. அப்புறம் சகேயுவே இறங்கி வா. He invites. He pauses. He cares for an individual. He sees. You can't hide from him. He knows. Again, you cannot hide anything from him. And he invites. இறங்கி வா. இறங்கி அவன் வந்தான். உன்னோடு கூட உன் வீட்டில் தங்கணும். He wants to have fellowship with us. அப்புறம் நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா, அவன் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லூக் 19 அவன் சந்தோஷத்தோடே போனான்னு போட்டிருக்கு. He gives joy. He gives joy. மட்டுமல்ல, கொஞ்ச நேரத்தில் யாரையாவது நான் ஏமாத்தியிருந்தா நான் 4 மடங்கு திருப்பி தரேன். ஊரை இடிச்சு ஒலையில் போடுறவன், ஏமாத்துறவன். கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த நாட்களில் தான் அப்படி இருக்காங்க நினைக்காதீங்க. அன்றைக்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி திறந்துருக்கானுங்க. யாரையாவது ஏமாத்திருந்தா 4 மடங்கு திருப்பி தரேன். சொன்னாரா இயேசு மாறுன்னு? இல்லையே, கூட தான் நடந்து போனார். இயேசுவோடு கூட ஒரு மனிதன் நடந்தால் அவன் ஜீவியத்திலே மாற்றம் வரும். There was a sharp change in the life of Zacchaeus. A casual encounter with Jesus left him changed forever. A true encounter with Jesus will leave you changed forever. Amen. சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர், ஜீவியங்களையும் மாற்றக்கூடியவர். ஆமென். சமாரியா ஸ்திரீ, an unsatisfied woman. பல புருஷர்கள், வாழ்க்கையிலே திருப்தி இல்லாதவள், இப்பொழுது இருக்கிறவனும் புருஷன் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு ஸ்திரீ இயேசுவை சந்திக்கிறாள். அவள் ஜீவியத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. Jesus has the power to transform lives. சிலருக்கு அவங்க வாழுகிற வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிக்கல. Some of you don't even like the life you are living. You don't even love yourself. You hate yourself. Listen, come to Jesus. He will transform you. இயேசு கிட்ட வாங்க. இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். Life transforming Jesus. நிறைய சம்பவங்களை பைபிள் சொல்லிட்டு இருக்கலாம். He comes and not only changes you, he even changes situation. சூழ்நிலையை மாற்றுவார். பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு மகனை, ஒரு விதவை. இயேசு குறுக்கெடுக்கிறார், தொடுகிறார். That's it. Change of circumstance. மரித்து போன வீட்டுக்கு வருகிறார், கண்ணீர் வடிக்கிறார், இமோஷனல் அந்த அவர்களுடைய காரியங்களில் கலந்து கொள்கிறார். But he raises the dead. He changes situation. He changes lives. He changes your priorities. He changes your profession. He changes your values. Jesus transforms. Amen. சரி, historical Christmas என்று சொன்னேன். அது பெத்லஹேமில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு வந்து பிறந்தது.
ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஹஸ் பிகம் அ கல்ச்சரல் கிறிஸ்மஸ். ஒரு பாரம்பரிய கொண்டாட்டமாக நிறைய பேருடைய வீட்டிலே வந்து விட்டது கல்ச்சரல் கிறிஸ்மஸ். பேர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இதை அனுசரிக்கிறார்கள். இயேசுவோடு உறவு கிடையாது, பட் கிறிஸ்மஸ், தட் இஸ் கல்ச்சரல் கிறிஸ்மஸ். இன்னொன்று கமர்ஷியல் கிறிஸ்மஸ். இன்றைக்கு பிஸ்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் பாருங்க, கிறிஸ்மஸ் டைமில் ஷாப்பிங், பலூன்ஸ், சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, டெக்கரேஷன்ஸ். ஸோ கமர்ஷியல் கிறிஸ்மஸ். பிரியமானவர்களே கவனிங்க, ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்மஸ், கல்ச்சரல் கிறிஸ்மஸ், கமர்ஷியல் கிறிஸ்மஸ், பட் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் இஸ் பர்சனல் கிறிஸ்மஸ். மேக்கிங் யுவர் ஹார்ட் அ பெத்லஹேம். பெத்லஹேமிலே பிறந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். மேக் யுவர் ஹார்ட் அ பெத்லஹேம். ஆமென். உள்ளத்திலே இயேசு பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. praise God, praise God, praise God. நல்லா கவனிங்க. வேகமாக நான் ஒரு 7 குறிப்புகளை சொல்ல போகிறேன். I'm going to talk about life. ஆண்டவர் நம்முடைய லைஃபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். He came to give life and life in abundance. The blessed plan of God for your life. You know, God has a plan for your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது தெரியுமா? அந்த திட்டத்தை கெடுக்க வர்றது யார்? அந்த திட்டத்தை நீங்கள் காத்துக்கொள்வது எப்படி? அந்த திட்டத்திலே நீங்கள் வளர்வது எப்படி என்ற காரியத்தை நான் ஒரு 7 காரியத்தை மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, God created you. தேவன் உங்களை சிருஷ்டித்தார். தேவன் உங்களை சிருஷ்டித்தார். நாம் காண்கிற யாவையும் தேவன்தான் சிருஷ்டித்தார். ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், கடலிலே இருக்கிற உயிரினங்கள், வானங்கள், பூமி, எல்லாவற்றையும் தேவன்தான் உண்டாக்கினார். அந்த தேவன்தான் மனிதனையும் படைத்தார். நீங்கள் பைபிளில் எல்லாவற்றையும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். God created the entire universe. Heavens and the earth were created by God. Genesis 1 verse 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். God created the heaven and the earth. அவர் மனிதனை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார் என்று 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Amen. God created you. And He created you fearfully and wonderfully. And you were created in the image of God. தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. A special privilege. உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். காட்டுக்கு ராஜா சிங்கம் என்று சொல்லுகிறோம். காட்டுக்கு ராஜாவையே குண்டுக்குள்ளே போட்டு வேடிக்கை பார்க்கிறவன் யார்? மனிதன். ஆளுகையை தேவன் கொடுத்தார். Dominion. God created us. Amen. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். குரங்குலேருந்து வந்தோமா நம்ம? யாராவது நம்புறீங்களா? நீங்கள் ஜூக்கெலாம் போனால் எந்த கூண்டு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறீங்க? ஜூக்கெலாம் போனால் எந்த கூண்டு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்களா? எந்த கூண்டு பக்கத்தில் ரொம்ப நேரம் இருக்கிறீங்க? நியர் விச் கேஜ் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் when you go to the zoo? Well, the obvious answer is where the monkeys are. Correct? பட் ஏன் அங்கே இருக்கிறோம் ரொம்ப நேரம்? நம்ம சொந்தக்காரங்கனாலையா? அப்படியா? நோ 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 நோ. அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், தாவும், இல்லை என்டர்டெய்னிங்காக இருக்கும். தட் இஸ் வை. இன்னொன்று ஜோவியலாக சொல்கிறேன். சிலர் பார்த்தா சொல்லுவாங்க, என்னடா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி இருந்தாலும், ஆனால் நம்ம யாருலேருந்து வரல, குரங்குலேருந்து வரல. ஆமென். என்னடா வாலுத்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. வாலுத்தனம் பண்ணினாலும் நமக்கு என்ன இல்லை? வால் இல்லை. ஆமென். ஸோ குரங்கிலிருந்து வந்த தியரி டார்வின் என்ற ஒருவர் கண்டுபிடித்தார் அல்லது அவர் கிளப்பி விட்டார் என்று தான் சொல்லணும். அது விஞ்ஞான உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சா? நோ நோ. இட் இஸ் ஸ்டில் அ தியரி.
விஞ்ஞானத்தில் லா என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அது நிரூபிக்கப்பட்டது. தியரி என்று சொன்னால் அது ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ தட் ஹஸ் நெவர் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஆமென். ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். நல்லா கவனிங்க. we were created by God. ஆமென். praise God. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? God created us. நம்பர் 2, God has a plan for our life. முதலாவதாக தேவன் உங்களை சிருஷ்டித்தார். believe me. நம்பர் 2, தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். You must believe this. பைபிளில் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். எல்லா மனுக்குலத்திற்கும் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஜெனரல் பிளான். பட் there is a specific plan for every one of us. ஒரு சில வசனங்களை காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. God has a plan. அந்த பிளானை கவனிங்க. எப்படிப்பட்ட பிளான்னா, no eye has seen, no ear has heard, no mind has comprehended. ஆயத்தம் பண்ணினவைகள், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பிளான் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ பவுல் சொல்லுகிறார், தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God wants to reveal his plans. அவர் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God wants to bring revelation about the plan that he has for your life, which is beyond what you can see or hear or comprehend. It only can come by revelation. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். It is a good plan, a big plan, beyond what we can receive in the natural. Amen. எரேமியா 29:11, Jeremiah 29:11, Jeremiah 29:11. He has a plan. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. God has a good plan என்று இங்கிலீஷில் வாசிக்கிறோம். ஹிந்தியில் அச்சா பகுத் யோஜனா, அச்சா பகுத் யோஜனா. God has a good thought concerning you, a good plan. Amen. எரேமியா 29:11. He created you, number 1. Number 2, he has a good plan for your life. 3 யோவான் 2ஆம் வசனம், 3 யோவான் 2ஆம் வசனம், 3 John verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா செழித்திருக்க வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் செழித்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே என்றும் தேவன் விரும்புகிறார். பைபிளில் உள்ள ஒரு வசனம். ஆமென். prosperous soul to start with, and then all areas of life to be blessed in line with that. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஆமென். prosperous soul. 3 யோவான் 2ஆம் வசனம். ஹிந்தியில் சொல்லட்டுமா? உன்னத்திகா ஆத்மா, பகுத் அச்சா யோஜனா. முதலாவதாக குட் பிளான். அடுத்து ப்ராஸ்பரஸ் சோல், உன்னத்திகா ஆத்மா. மூன்றாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். abundant life. good plan, prosperous soul, abundant life. அதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளான். பரிபூரண ஜீவன், நல்ல நினைவுகள்,
ஆத்மா மற்றும் எல்லா பகுதிகளும் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய ஒரு திட்டம். பரிபூர்ண ஜீவன், abundant life, बड़ा जीवन, उन्नति का आत्मा, बहुत अच्छा योजना. Hallelujah, praise God. ஆண்டவர் உங்களை படைத்தார். God created you. Number 2, God has a plan for your life. 7 காரியங்கள் சொல்ல போகிறேன், நன்றாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. God created you. Number 2, God has a plan for your life. Number 3, மூன்றாவதாக, the devil comes to destroy God's plan in your life. ஆண்டவர் உங்களை படைத்தாரு, then he has a plan, and the enemy comes to destroy the plan that God has for your life. The devil comes to destroy God's plan for your life. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். He comes to kill, steal and destroy. The enemy. John chapter 10 verse 10. He has a good plan. He wants you to have a prosperous soul and then be blessed in all areas of life, and he wants you to have an abundant life, but the enemy comes to destroy those things. அதை கெடுக்க அவன் வருவான். Whatever God wants to do in your life, he comes directly opposite to that. Enemy works against God's plan. பாருங்க, ஒரு சிட்டி என்று எடுத்துக்கொண்டால் அந்த சிட்டிக்காக தேவன் வைத்திருக்கிற பிளான் என்று ஒன்று இருக்கும். அதற்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக பிசாசு கொண்டு வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஆண்டவர் முழு இந்தியாவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஆண்டவருடைய பிளான். ஆனால் தமிழ்நாடு மக்களை பேரலைஸ் பண்ணுவதற்கு பிசாசு கொண்டு வந்த ஒரு எதிர்வல்லமை என்னென்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ இப்போ ஹிந்தி தெரியலன்னா நம்ம நார்த் இந்தியாவுக்கு அதிகமாக போக முடியாது. அது அரசியல் வழியாக வந்த வஞ்சகம். ஸ்ட்ராங் ஹோல்டு. என்னை பொறுத்தவரைக்கும் ஹிந்தி அஜிடேஷன் மூவ்மெண்ட் is a stronghold for the Tamil people from fulfilling the highest purpose of God. We must learn Hindi. Amen. So unga life la ஆண்டவருடைய plan என்று ஒன்று இருக்குமே, அதற்கு டைரக்டா ஆப்போசிட் ஆஃப் பிசாசு கிரியை செய்வான். Number 1, God has a plan for your life, and even before that he created you. And number 3, he has a plan, right? That plan will be thwarted, or attempt will be there to thwart the plan that God has for your life, and that is the work of the enemy. இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நாலாவதாக, number 4, this is good news. Jesus came to destroy the work of the enemy. He comes to destroy the plan in your life, and Jesus came to destroy his plan. அவனுடைய திட்டத்தை அழித்து போட இயேசு வந்தார். 1 யோவான் 3:8. இரண்டாவது பகுதி, செகண்ட் ஹாஃப், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 15ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமென். தட் இஸ் ஜீசஸ். நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு, பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, பிசாசனுடைய பிளான்லேருந்து நம்ம டெலிவர் பண்ணுவதற்கு, நம்மை மறுபடியும் அந்த ஆசீர்வாதமான நிலையிலேயே வைத்திருப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். Jesus was sent to destroy the work of the enemy. பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, யாரு? இயேசு தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். He did everything that he can selflessly so that you and I can be redeemed from the clutches of the enemy. பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். That was his love. தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை தந்தார். எதற்காக? உங்களையும் என்னையும். நீங்களும் நானும் கெட்டு போகாமல். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அனுப்பப்பட்ட அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகக்கூடாது. இயேசுவை நம்புறவன் கெட்டு போக மாட்டான், அவன் நல்லா இருப்பான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். நம்பர் 1, he created us. நல்லா நீங்க இதை அறிந்து கொள்ளணும். God created you. ஆண்டவர் உங்களை படைத்தார். God created you. Amen. Jesus came to give you life and life in abundance. But the enemy comes to thwart the plan that God has. But Jesus comes and destroys his works. பிசாசு உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை அழிக்க வருகிறான். தேவனோ அவனுடைய அந்த அழிக்கும் திட்டத்தையே அழிக்கிறதற்காக அவர் வந்தார். ஐந்தாவதாக no one can stop God's plan for your life except you. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏனென்றால் பிசாசு ஸ்டாப் பண்றத ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. மற்றவர்கள் யாராவது ஸ்டாப் பண்ணா அதையும் சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவன் செய்வார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். யோசேப்பு என்ற ஒரு மனிதன், அவனுக்கு எதிராக பல சக்திகள் எழும்பியது. பல மனிதர்கள் எழும்பினார்கள், குடும்பத்தார் எழும்பினார்கள், பாஸ் எழும்பினார். ஆனால் அதன் நடுவிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். தடை செய்யக்கூடிய நபர் ஒருவர் உண்டென்றால் யார் தெரியுமா? அது நீங்கள் தான். No one can stop God's plan for your life except you. திருப்பி சொல்றேன், God created you. ஆண்டவர் உங்களை படைத்தார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அது நல்ல பிளான், a good plan. உங்க ஆத்துமா செழிக்கிறது போல எல்லாவற்றிலும் செழித்திருக்கணும். ஜீவன் உண்டாகணும், உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகணும். அந்த ஜீவன், அந்த பிளானை ஸ்டாப் பண்ணதற்கு பிசாசு வருகிறான். மூன்றாவது, God created you, God has a plan for you. The enemy comes to destroy God's plan in your life. Number 4, Jesus came to destroy the work of the enemy. Number 5, therefore no one can stop what God has planned for you. யாரும் உங்க லைஃப்ல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்ய முடியாது. ஒரே ஒரு நபர் தான் தடை செய்ய முடியும், அது நீங்கள் தான். No demon, no deacon can stop what God has planned for you. எந்த நபரோ, எந்த சூழ்நிலையோ, எந்த பிசாசோ தடை செய்ய முடியாது. தடை செய்ய முடியும் என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். You can walk away from God's plan. God has given you free will. ஆண்டவர் உங்களுக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க தானியேல. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, ப்ரொமோஷன் தான். எரிகிற தீக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்டாங்க. என்னாச்சு? தேவநாமம் மகிமைப்பட்டது. வெளியில் வந்தார்கள். ஜெயிலுக்குள்ள பவுலும் சீலாவும் தூக்கி எறியப்பட்டார்கள். என்னாச்சு? ஜெயில் காவலாளி ரட்சிக்கப்பட்டான். பாம்பு கடித்தது பவுலை. யார் செத்தது? பாம்பு தான் செத்தது. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். தூக்கிலே தொங்கினது யார் கடைசியில்? ஆமான். ஸோ நல்ல பிரியமானவர்களே, கவனிங்க. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான் இஸ் a blessed plan. ஆமென். அந்த பிளானை கெடுக்கிறதுக்கு பிசாசு வருவான். ஆனால் இயேசு அவனுடைய எல்லா காரியங்களையும் அவர் அழித்து போட்டார். நீங்கள் இப்பொழுது அந்த விக்டரியில் நீங்கள் வாழ வேண்டும். அதை நீங்களே கெடுத்துக்கிடக்கூடாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும். யூ ஷுட் கமிட் யுவர் செல்ஃப் டு
discipline. You must commit yourself to walking in the ways of God to experience the blessings of God that He has. Don't ruin your destiny. உங்கள் லைஃப்பில் தேவன் வைத்திருக்கிற பிளானை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. யூதாஸ், சவுல் ராஜ்யபாரத்தில் அகற்றப்பட்டான். யூதாஸ் தன்னுடைய சிஷ்யத்துவ அந்த ஸ்தானத்தை 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருக்க வேண்டியவன், ட்ரெஷரராக இருந்தவன், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனான். பிகாஸ் he chose something wrong. சரியான காரியத்தை தீர்மானிக்கவில்லை, சரியான காரியத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். நம்பர் 6, இதுவரைக்கும் 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். God created you. God has a plan for your life. And the enemy comes to destroy the plan. And God came to destroy the enemy. And number 5, no one can stop God's plan for your life. Only you can. தேவன் மனிதனை படைத்தார், அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 3வதாக அந்த திட்டத்தை கெடுக்க பிசாசு வருகிறான். 4வதாக பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவன் வந்தார். 5வதாக உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்கள் தான். ஆகவே டோன்ட் பி யோர் ஓன் எனிமி, பி யோர் ஓன் ஃப்ரெண்ட் அண்ட் fulfill the purpose of God for your life. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நம்பர் 6, God's goal for our lives. ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன அல்லது லக்கு என்ன? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிளான், நல்ல பிளான் அதெல்லாம் சொல்லியாச்சு. பட் ஆனால் என்னது அந்த பிளான்? உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இண்டிவிஜுவலாக தேவன் ஸ்பெசிஃபிக்காக வெளிப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஒன்று இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதை நான் சொல்லிவிடுகிறேன். தட் இஸ் காட்ஸ் கோல் ஃபார் யுவர் லைஃப். லிவ் தட் லைஃப். ஈவன் திஸ் கிறிஸ்மஸ் டே, ஐ வாண்ட் யூ டு கமிட் ஜஸ்ட் ஃபியூ மோர் டேஸ், ஒன் மோர் வீக் பிஃபோர் வி எண்ட் த இயர் அண்ட் மூவ் டு அனதர் இயர். இன்னொரு ஆண்டுக்குள்ளே போகிறோம். மே ஐ சேலஞ்ச் யூ to consider these goals that God has set for us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற இந்த லக்குகளை குறித்து கன்சிடர் பண்ணுவீங்களா? And are you moving towards this really in your life? 2 காரியங்கள். நம்பர் 1, Christ likeness. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக கேரக்டரில் மாறணும். நம்பர் 2, அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அசைன்மெண்ட், லைஃப் அசைன்மெண்ட் உங்களுக்கென்று செய்வதற்கு அவர் வைத்திருக்கிறது. ஒன்று பீயிங், இன்னொன்று டூயிங். ஒன்று தேவன் விரும்புகிற நபராக மாறுவது, மற்றொன்று தேவன் நமக்கு செய்ய சொன்ன காரியத்தை செய்து முடிப்பது. கேரக்டர் கோல், பர்பஸ் கோல். இதை 2 தெளிவாக புரிந்து கொண்டால் பிரியமானவர்களே, யூ ஆர் அ வின்னர் இன் லைஃப். யூ ஆர் அ வின்னர் in life. Don't be your own enemy. நீங்கள் உங்களுக்கே எதிரியாக இல்லாமல் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டம் முழுமையாக நிறைவேறணும். ஆமென். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். தேவனுடைய சாயலுக்கொப்பாக நாம் மாறுவதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற காரியத்தை, அந்த கிரைஸ்ட் லைக்னஸ் கோல், அந்த கேரக்டர் கோல், அதை எம்பசைஸ் பண்ணுவதற்கு ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன். கொலோசியர் 1:28, Colossians 1:28. எந்த மனுஷனையும், இது யாரு பவுல் சொல்லுகிறார், கொலோசே திருச்சபைக்கு எழுதும் பொழுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனையும் அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசப்படுகிறோம். we preach Christ and we admonish everyone to present him or her perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்கள் பூரணமாய் இருப்பதற்காக, அப்படி அவர்களை தேவனுக்கு முன்பதாக படைப்பதற்காக, அதற்காக ஊழியம் செய்கிறோம். That is Paul's mission statement.
டு present every man perfect in Christ Jesus. ஆமென். அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பிளான். ஊழியக்காரர்கள் அதைத்தான் பிரயாசப்படணும். ரோமர் 8:29. ரோமர் 8:29. Romans chapter 8 verse 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். அப்படின்னு வாசிக்கிறோம். 8:29 இல்லை 8:28 வாசிச்சேன் இல்லையா? 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அந்த நன்மை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அந்த நன்மை என்ன தெரியுமா? நம்ம நினைப்போம் நம்முடைய மைண்டில் இந்த நன்மை அந்த நன்மை என்று சொல்லி நாம கால்குலேட் பண்ணி நோ 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 8:29 tells you what is that good thing that happens. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். And the good that Romans 8:28 talks about is Christ likeness. வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களை இயேசுவை போல மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளும் சரி, உங்களுக்கு வருகிற போராட்டங்களும் சரி, உங்களுக்கு வருகிறதான எல்லா லைஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உங்களை 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 அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும். All things work together for good. What is that good? 8:29 says Christ likeness. ஆமென். நம்ம நிறைய வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம். கவனிங்க. பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? எதுக்கு பலன் உண்டு? அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கணும். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடும் போதிக்கப்பட்டேன். எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் எப்படி வாழணும்னு தெரியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். கஷ்டப்படவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். அதுதான். ஸோ நம்ம நிறைய கான்டெக்ஸ்ட் தெரியாமல் நம்ம வசனத்தை பிடித்து கொள்வோம். இல்லை, அதுமாதிரி பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது என்னது? அது மிஷனரி ஊழியத்திற்காக கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, அல்லது பவுல் இந்த இடத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம். அது வசனத்தில் நமக்கு இருக்கிறபடினாலே அது தேவனுடைய வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ மிஷனரி ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள், அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம். ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் இன் அ கான்டெக்ஸ்ட். ஆமென். இங்கே ரோமர் 8:29 அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் குட் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் 28ஆம் வசனத்தில் பாப்புலர் வேர்ட்ஸ் ரோமன்ஸ் 8:28. கரெக்டா? இந்த ரோமர் 8:28 எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பிரபல்யமான ஒரு வசனம். ஆனால் அது என்ன நன்மை? சகல நன்மைக்கு அதுவும் நடக்கும். எஸ், எந்த நன்மை? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுகிற நன்மை. ஆமென். கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, நல்லா கவனிங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆவதற்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்த கிரைஸ்ட் லைக்னஸ்க்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் அவருடைய வசனம். தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் அப்புறம் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொன்ன தெரியுமா? 2 காரியம். காட்ஸ் கோல், becoming the person God wants you to be, doing the thing that God wants you to do. இந்த ரெண்டையும் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு டூல் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட். கவனிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவன் ஆகும்படி. அப்போ கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவன் ஆகிறதற்கு, தேறினவன் ஆவதற்கு 2 கோலுக்கும் நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை.
இன்னொரு காரியம், எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம். ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை சபைக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அப்புறம் சுவிசேஷகர்கள். இப்போ எதற்காக கொடுத்தார் கவனிங்க. 11 வசனம், எபேசியர் 4. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கிரைஸ்ட் லைக்னஸ், அந்த நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், டு பிகம் தட் மெச்சுவர்ட் பர்சன். அப்புறம் பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, பாருங்க, நிறைவான வளர்ச்சிக்கு, அப்புறம் அந்த வேலைக்காக, அந்த 2 காரியத்திற்காக என்னத்தை ஆண்டவர் கொடுத்தாராம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை கொடுத்தார். அந்த 5-fold மினிஸ்ட்ரி ஆண்டவர் லீடர்ஷிப் சர்ச்சில் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? உங்களை இயேசுவை போல மாற்றுவதற்கு, உங்களை செயல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு. பைபிள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? உங்களை இயேசுவை போல மாற்றுவதற்கு, உங்களை செயல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு. ஆமென். So word of God and also the leadership is given for that. அப்புறம் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? சக விசுவாசிகள், மற்றவர்கள். அதை குறித்து நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். எபேசியர் 4:16 பார்த்தீங்கன்னா, அவராலே சரீரம் முழுவதும், அப்பனா விசுவாசிகள் ஒவ்வொருவரும், அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும், சப்போர்ட்டிங் லிகமெண்ட், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் பந்தம், ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே ஃபங்க்ஷனிங் பிலீவர், அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நாம் கார்ப்பரேட்டாக வளர்கிறோம், இண்டிவிஜுவலாக வளரணும், கார்ப்பரேட்டாக வளரணும். ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். அது அடுத்த பாயிண்ட்டு, we will come to that. அப்போ வசனத்தை கொடுத்திருக்கிறார், குணம் மாறுவதற்கும் செயல்படுவதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும். 5-fold மினிஸ்ட்ரி லீடர்ஷிப் கிஃப்ட்ஸை கொடுத்திருக்கிறார், தலைவர்களை கொடுத்திருக்கிறார், நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்கும், குணத்தில் நம் மாறுவதற்கும். 3வது, சக விசுவாசிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் மாறுவதற்கு. இன்னொரு காரியமும் சொல்லலாம், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே, தேவசித்தம் என்னதென்று தெரியாத நேரத்திலே போராடுகிற வேளையிலே ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். வேறொரு தேற்றரவாளன் வருவார், உதவி செய்கிறவர் வருவார், உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார் என்று இயேசு சொன்னார். ஸோ வேர்ட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், பீப்புள் ஆஃப் காட். பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது சபையில் உள்ள தலைவர்கள் அண்ட் சக விசுவாசிகள். ஆமேன். இந்த 2 கோல்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நீங்கள் டோன்ட் கெட் லாஸ்ட். நம்பர் 1, காட் கிரியேட்டட் யூ, ஆண்டவர் உங்களை படைத்தார். 2வது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். 3வது, பிசாசு அந்த பிளானை ஸ்டாப் பண்ணுறான். 4வது, அந்த பிளானை ஆண்டவர் டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. 5வது, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பிளானை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்கள் தான் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பிளானில் இருக்கிற கோல் என்ன? 2. ஒன்று, நீங்கள் இயேசுவை போல மாறுவது. இன்னொன்று, அவர் வைத்திருக்கிற திட்டத்தில் நீங்கள் செயல்படுவது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கேரக்டரை குறித்து, இயேசுவை போல மாறுவதை குறித்து சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் லெட் மீ டேக் அண்ட் எக்ஸ்பிளைன் to do the thing that God wants you to do. யோவான் 17 அதிகாரம் 3-4 வசனங்களில் இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன். Jesus completed his life mission. 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யோவான் 17:3-4 இயேசு சொல்லுகிறார் முடித்தேன் என்று. 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்லுகிறார் முடித்தேன் என்று. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24-27, 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24-27, 24 வசனத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run that you may receive. You have a race to run. Brother, sister, you have a race to run. ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னு போட்டிருக்கு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடணும். அந்த லைஃப் அசைன்மெண்ட் என்பது வேரி ஆகும் பர்சன் டு பர்சன். ஆனால் கிரைஸ்ட் லைக்னஸ் என்ற அந்த கோல் இருக்கு, அது எல்லாருக்கும் ஒன்று தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 11 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 11 வசனம். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
டோன்ட் மிஸ் யுவர் crown. உங்களுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடுங்கள். நீங்கள் இயேசு போல மாறுகிற காரியத்திலும் கரெக்டாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை இழந்து விடாதிருங்கள். உங்கள் ஓட்டத்தை வேறு யாராவது ஓட விட்டுறாதீங்க. நீங்கள் ஓடுங்க. மற்றவங்க ஓட்டத்தை நீங்கள் பொறாமப்பட்டு ஓடாதீங்க. உங்களுடைய ஓட்டத்தை மட்டும் ஓடுங்க. பாவமான யாவையும் பாரமான யாவையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேரிலே கண்களை வைத்து ஓடணும்னு எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையின் அந்த காரியத்தை நம்ம வெளிப்பாடாக பார்த்துட்டோம்னா நம்ம கஷ்டத்தின் பாதையை சகிக்கக்கூடும். சேலஞ்ச் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வேணும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஏழாவதாக நம்பர் 1, God created you. மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை படைத்தார். 2வது ஒரு பிளான் வைத்திருக்கிறார். 3வது பிசாசு அந்த பிளானை ஸ்டாப் பண்ண வர்றான். ஆண்டவர் அந்த பிளானையே ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் வைத்திருக்கிற பிளானை வேறு யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. நாம் தான் ஸ்டாப் பண்ண முடியும். நாம் கவனமாக இருக்கணும். 6வது, ஆண்டவருடைய பிளானில் நமக்கு இருக்கிற கோல் 2, குணத்தில் மாறணும், செயலில் சரியாக இருக்கணும். எதை நமக்கு வைத்திருக்கிறாரோ லக்காக அதை புரிந்து கொண்டு செயல்படணும். கிரைஸ்ட் லைக்னஸ். இயேசு போல குணத்தை மாறிட்டே வர்றோமா? அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படுறோமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஊழிய அழைப்பு வருகிறது பவுலுக்கு. 13ஆம் அதிகாரத்தில் மிஷனரி அழைப்பு வருகிறது. 16ஆம் அதிகாரத்தில் மகதோனியா அழைப்பு வருகிறது. மினிஸ்ட்ரி கால், ஆக்ட்ஸ் சாப்டர் 9, ஆக்ட்ஸ் சாப்டர் 13 மிஷனரி கால், ஆக்ட்ஸ் சாப்டர் 16 மேசிடோனியன் கால். பாருங்கள், அந்த ப்ரோக்ரஷன் கைடன்ஸ் பெற்றுக்கொண்டே போகிறார் பவுல். நமக்கும் ஆண்டவர் நித்தமுனை நடத்துவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மை நடத்துவார். கடைசியாக 6வது God's goal for our lives, which is 2, Christ likeness and our life's assignment. 7வதாக God's purpose is always worked through His church. ஆண்டவருடைய நோக்கம் எப்பொழுதும் சபை மூலமாக. நீங்கள் தனியாக யாரோடும் சேராமல் நான் என்று சொல்லி நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. God's plan will not be outworked. God's purpose is always worked through His church. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு 21ஆம் வசனம், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், சொல்லுங்க பார்க்கலாம், சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. God uses His church. சர்ச்னா என்னது? பில்டிங் இல்லை. சர்ச்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம், நீங்களும் நான் கூடி வருகிற ஐக்கியம். சபை மூலமாக. Local church is the embassy of heaven. Local church is the authority of heaven. Local church. Believers are ambassadors of heaven. இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே சபையில், they are ambassadors of heaven. Hallelujah. Praise God. Amen. நீங்கள் எல்லாரும் இந்த 7 காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் அதில் ஒரு காரியம், பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Were you blessed? ஆமென். ஆண்டவருடைய இந்த காரியத்தை பைபிளிலிருந்து நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் தேவனுடைய பிளான் ஃபார் யுவர் என்டையர் லைஃப், உங்களுடைய பிறப்பிலிருந்து அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாலிருந்து உங்களை யார் பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணது என்ற எல்லா காரியத்திலிருந்து நித்தியத்தின் வரைக்கும், பலன் வரைக்கும், உங்களுடைய லைஃப் நோக்கம் எல்லாவற்றையும் சேர்த்து நான் இன்றைக்கு பேசியிருக்கிறேன். Do not forget this message. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த கிரிட்ல வைத்து தொடர்ந்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. Father, we thank you for your word. உங்கள் வசனத்திற்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Lord, we are blessed. Lord, we are blessed. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மைகளில் ஒன்று பிசாசின் கிரியைகளை எங்கள் லைஃபுக்கு விரோதமாக, எங்கள் லைஃபுக்கு நீர் வைத்திருக்கிற பிளானுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தேவ ஜனத்தையும் ஆசீர்வதியும். மனமாற ஆசீர்வதிக்கிறேன், மனமாற ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமாதானம், உம்முடைய நன்மை, ஆசீர் யாவரையும் போயேற்றுவதாக. பிறப்பினால் உண்டாகிற நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் பிறப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய மாறுத்தரம் என்று ஒன்று இருக்கிறது. புரியுதா? உங்களை அர்ப்பணிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை அறிவிக்கணும். அந்த காரியங்களை எல்லாம் இன்னொரு செய்தியில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை இன்று இந்த பிறப்பின் நாளை கொண்டாடுகிற வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகெயின் மேரி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிறந்தார் பிறந்தார் என்ற பாடல். கேரல் ரவுண்ட்ஸு அந்த காலத்தில் நாங்கள் போவோம். ஒரு 100-200 முறை பாடியிருப்பேன். நைட்டு பாடிக்கிட்டே போயிட்டு வீட்டில் போய் மேரி பிஸ்கெட்டும் மிக்சரும் எத்தனை வீட்டில் சாப்பிட்ருக்கோம் தெரியுமா? சரியா? அந்த பாடல் பிறந்தார் பிறந்தார், மானிடனாய் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். நல்ல ஒரு பாடல். ஸோ அந்த பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா வில் சிங் தட் சாங் டுடே. பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளையும் செலுத்துவோம். இயேசுவின் பிறப்பை கேள்விப்பட்ட சாஸ்திரிகள் வந்து படைத்தார்கள், காணிக்கைகளை படைத்தார்கள். ஸோ டுடே லெட் அஸ் இன்வெஸ்ட். இன்றைய காணிக்கை மிஷனரி ஊழியத்திற்காக என்று நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஓகே, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டு கான்ட்ரிபியூட் ஃபார் மிஷன்ஸ். மிஷனரி ஊழியத்திற்காக கொடுங்கள். ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிற காரியம். பர்த்டே கிஃப்ட் ஜீசஸ் கொடுக்கணுமா? ஆமென். கிவ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் ஜீசஸ் ஒர்க். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக கொடுங்கள். பாடலாமா? பிறந்தார் பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாவ உலகில் மானிடனாய் பிறந்த இயேசு நம்முடைய பாவம் சாபம் யாவையும் போக்க வந்தவர். நம்முடைய காருகளை நீக்கி ஜீவ ஒளியை நமக்குள்ள, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே கொடுக்க வந்த தெய்வம். ஆமென். சேர்ந்த பாடலாம் ஒரு பழைய பாடல். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட இயேசு பிறந்திருக்கிறார். அவன் சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. பிறந்தார் தெரிந்த
நாமத்தில் என்னுடைய நாமம் இம்மட்டும் உதவின தெய்வம். ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் ஏழ்மை கோலமாய், ஆண்டவர் ஏழ்மை ராஜாவாய் இருந்த அவர் எல்லா மேன்மையும் விட்டு பாவமான இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவ சாபங்களின் காரியங்களையும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வரதானே ஆண்டவர் திறந்திருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி இல்லை? ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய இல்லத்துல பிறக்கணும், நம்முடைய இல்லத்துல நம்முடைய உள்ளத்துல பிறக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. யாரா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே இன்றைக்கு என்ற உள்ளத்துல வாங்க என்று கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லா வியாதிகளையும் மாற்றி போட அதிசயமானவர் என்று உண்டு. உங்களுக்காக எனக்காக பிறந்து விட்டார் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். Praise the Lord. நல்ல பாடல் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். சேர்ந்து பாடினீங்களா? Praise God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு யாராவது ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்குற காரியங்கள் ஏதாவது திங்க் பண்ணுங்க இல்லையா? வெளியில் போயிட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ளஸ் பண்ணணும்னா இல்லையா, பிரியாணி வாங்கி சாப்பாடு இல்லாத யாராவது இருந்தால் போய் கொடுங்க. ஏழைகளுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை கொடுங்க, காஸ்பல் ஷேர் பண்ணுங்க, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஆமென். Praise God. நாளைக்கு ஆராதனை இருக்குது, மறந்துடாதீங்க. டுமாரோ இஸ் சண்டே, சர்வீஸ் இருக்கிறது. ஆமென். தேங்க்ஸ்கிவிங் சண்டே. ஐ ஹாவ் அ குட் தேங்க்ஸ்கிவிங் மெசேஜ் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட். யூ வில் பி பிளெஸ்ட். ஆமென். ஜெபம் முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. உமக்கே மகிமை. உங்களுடைய பிறப்பினாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பி அனுப்புகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வசனத்திலிருந்து எங்களுக்கு தெளிவை கொடுத்தீர், புரிந்து கொள்தலை கொடுத்தீர். உமக்கே ஸ்தோத்திரம். இப்போவும் இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவ ஆவியானவர் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்றைக்கு ஆஃப்டர்நூன் நமக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. அதே போல் இன்னும் நமக்கு எத்தனை நாள்? 26, 27, 28, 29, 30, 31. ஆமாம், இன்னும் நமக்கு 7 நாளா? ஆமாம், இன்றைக்கு மத்தியானமும் சேர்த்து 7 நாள் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. ப்ளீஸ் அட்டெண்ட் and ask others to attend. God bless you. See you in the afternoon.